Hello guys, welcome to my channel. என் பேரு Jaicy Victoria. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்கின் கேர் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸ்ல ஃபேஷியல் பண்றது தான். ஸோ அதுவும் ஒரு மெயினான ஒரு இன்கிரீடியன்ட் வச்சு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். ஸோ மஞ்சளோட பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவ்வளோ பெனிஃபிஷியலான ஒரு இன்கிரீடியன்ட் தான் மஞ்சள். இதை வச்சு ஃபேஷியல் எப்படி பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்போவுமே ஃபேஷியலுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளென்சிங் தான். கிளென்சிங்க்கு நான் பயோடெக்கோட இந்த ஃபேஸ் வாஷ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட ஃபேஸ் வாஷ் எதுனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். அண்ட் கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்மளோட ஃபேஸில் இதை சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணி கிளென்ஸ் பண்ணிக்கலாம். லெமனில் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் விட்டமின் சி இருக்கிறதுனால இதை நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற டேமேஜஸ் எல்லாம் க்யூர் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் கடலை மாவு நம்மளோட ஃபேஸில் இருக்கிற சன் டேன் அண்ட் எக்ஸஸ் ஆயிலினஸை ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். மஞ்சளில் குர்குமின்ங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்மளோட ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம கிளென்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். செகண்ட் ஸ்டெப் ஸ்க்ரப்பிங். இதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன், கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் அண்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு கர்ட் எடுத்துக்கிறேன். இப்போது இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோடய ஃபேஸை தண்ணி வச்சு இந்த மாதிரி வெட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நான் என்னோடய ஃபேஸில் சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு நம்மளோட ஸ்கின்னை நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும் அண்ட் நம்மளோட ஸ்கின்னில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். கர்டில் லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால அது நம்மளோட ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருக்கோம் அண்ட் சாஃப்ட் அண்ட் சப்பிளாகவும் வச்சுருக்கோம். மஞ்சள் நம்மளோட ஸ்கின்னில் இருக்க ஆக்னே ஸ்கார்ஸ் அண்ட் ஆக்னேஸை ரிமூவ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் or 10 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரியே வச்சுட்டு நம்ம போய் வாஷ் பண்ணிடலாம். 5 minutes later. இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். தேர்ட் ஸ்டெப் ஃபேஸ் மாஸ்க். இதுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கர்ட் எடுத்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மிட்டி எடுத்துக்கிறேன் அண்ட் கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கிறேன். கடைசியாக ரோஸ் வாட்டர் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போது இதை நம்ம ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஒரு ஜென்டிலான ப்ரஷ் வச்சு நான் என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். முல்தானி மிட்டி நம்மளுக்கு ஒரு ஈவன் ஸ்கின் டோன் தரும் அண்ட் ஆல்சோ நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை அது ரிமூவ் பண்ணும். ரோஸ் வாட்டர் நம்மளோட ஸ்கின்னில் போர்ஸ் இருந்துச்சுன்னா அதை டைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் கர்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸில் இருக்கிற டேனை ரிமூவ் பண்ணும் அண்ட் நம்மளோட ஸ்கின் டெக்ஸ்சரை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். அண்ட் மஞ்சள் சொல்லவே வேணாம், நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராப்ளமும் மஞ்சள் க்யூர் பண்ணிடும். ஸோ 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். 20 minutes later. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் க்ளோ இருக்கும் நம்மளோட ஸ்கின்னில். இப்போ நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு மாமா அர்த்தோட இந்த மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். எப்போவுமே ஃபேஸ் மாஸ்க் ஆர் இந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கோங்க முடிஞ்சதுக்கப்புறம், இல்லைனா ரொம்ப ட்ரை ஆகிடும் உங்கள் ஸ்கின். ஸோ நான் இந்த மாதிரி என்னோடய மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் ஆல்சோ பெனிஃபிஷியலாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இதே மாதிரி ஸ்கின் கேர் வீடியோஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். until then bye.